முத்தழகு கார்ல போயிட்டுருக்காங்க. அப்ப திடீர்னு மயக்கமாயிட்டாங்க. ஐயோ! ஓடி வாங்க என்னாச்சுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கத்துறாங்க. அப்படியே பூமி ஓடுறாரு. என்னாச்சு முத்தழகு? அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க பதட்டத்தோட. ஆனா முத்தழகு எழுந்துக்கவே இல்ல. எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. என்னாச்சோ? ஐயோ! தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி, ஸ்வேதா 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க பேச்சுக்கிட்ட சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு காட்டுறாங்க. என்னாச்சுன்னு தெரியல மயக்கமாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க வெயிட் பண்ணுங்க நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு, "எழுந்து வாங்க முத்தழகு" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. முத்தழகு எழுந்துக்கிட்டாங்க. "என்னாச்சு ஒண்ணும் இல்லல்ல, இப்ப பரவாயில்லையா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்கறாரு. "இல்ல, இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. வந்து டாக்டர் கிட்ட உட்காந்து பேசுறாங்க. "என்ன ஆச்சு டாக்டர்?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்கறாரு. "அது ஒண்ணும் இல்ல. வயிறு கொஞ்சம் இறுக்கமா இருக்கு. நடக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! நான் தான் நெறைய வேலை செய்யறனே. நெறைய வயலுக்குலாம் போவேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல முத்தழகு. நீங்க நடக்கணும். டெய்லி நடக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "சரிங்க டாக்டர். நான் கூட இருந்து நல்லபடியா பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. 2 பேருமே அங்கருந்து கிளம்புறாங்க. அஞ்சலி, அவங்க அம்மா ரெஜினா 2 பேருமே சேர்ந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. "சீக்கிரம் எடுத்து வை போகலாம். டைம் ஆகுது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம மேல தான் பழி போட்டுருவாங்க. சீக்கிரம் எடுத்து வை அஞ்சலி" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்லிட்டுருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்ட்டா பாண்டி வராங்க. "என்ன பண்ணிட்டுருக்கீங்க 2 பேரும்? என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, இப்ப என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன் என்ன நடக்குது? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. "அந்த முத்தழகு இருக்காளே, முத்தழகு அவளுக்கு ஏதோ உடம்பு முடியலையாம். ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. நல்ல செய்தி சீக்கிரமா வரும். நாம எல்லாமே இருந்து நல்லா கொண்டாடணும். அவ சீக்கிரமாவே போய் சேர்ந்துருவா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டுருக்காங்க. அத கேட்டோனே 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. "ஐய்யய்யோ! ஏதோ ஆயிட்டுருக்கா? சரி நம்ம சீக்கிரம் கிளம்பணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க 2 பேரும் எங்கேயுமே போகக்கூடாது. இங்க தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. "ஏன்?" "இல்ல, இல்ல நான் அம்மா வீட்டுக்கு போகணும்ல" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா அஞ்சலி? நான் சாப்பாட்ட ஹோட்டல் சாப்பாடு உனக்கு குடுக்கல. அது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. அத கேட்டோனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அஞ்சலி, ரெஜினா 2 பேருமே. "ஆமா. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? போயிட்டு அவங்களோட சாப்பாட்ட எடுத்துட்டு உன்னோட அந்த பாக்ஸ்ல வச்சுட்டேன். அந்த சாப்பாடு கொண்டு வந்து தான் உனக்கு ஊட்டி விட்டேன். முத்தழகு சாப்பாடு தான் உனக்கு குடுத்தேன். அதுதான் எனக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த முத்தழகுக்கு மட்டும் சாப்பாடா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. "ஐய்யய்யோ! அந்த சாப்பாட்ட எனக்கு ஊட்டி விட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "அம்மா பாரும்மா, முத்தழகு சாப்பிடுற சாப்பாட்ட எனக்கு ஊட்டி விட்டுட்டாங்க அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க அஞ்சலி. "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு. "அம்மா சீக்கிரம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போம்மா" அப்படின்னு சொல்றாங்க. ரெஜினா கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ரெகுலரா பார்க்குற அதே டாக்டர போய் பார்க்குறாங்க. அங்க சொல்றாங்க, "நான் முத்தழகுக்காக உங்ககிட்ட மருந்து வாங்கிட்டு போனேன். ஆனா கடைசியில அந்த மருந்த என் பொண்ணு சாப்பிட்டுட்டா. என்னால அத தாங்கிக்கவே முடியல. இது எல்லாமே மாத்தி நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. "என் பொண்ண ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அஞ்சலிய செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு சொல்றாங்க, "இங்க பாருங்க, நான் அது வந்து குழந்தைக்காக தான் அந்த மருந்து குடுத்தது. வயித்துல குழந்தை இருந்தா குழந்தை இறந்துரும். ஆனா குழந்தை இல்லன்னா, அந்த கர்ப்பப்பை புண்ணாயிடும். அதுல மறுபடியும் ஒரு குழந்தை பொறக்க வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ரெஜினா, அஞ்சலி எல்லாருமே. "என்ன டாக்டர் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கேட்குறாங்க. "ஆமா, இப்போ அஞ்சலியோட அந்த கர்ப்பப்பை பயங்கரமா புண்ணா இருக்கு. இனிமே குழந்தை பொறக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஐய்யய்யோ! என்னம்மா இது? முத்தழகுக்கு நாம இப்படி பண்ணா நமக்கே நடந்திருக்கு. என்னால தாங்கவே முடியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஒவ்வொரு டைமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் டேப்லெட் தர முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அத கேட்டோனே பயங்கரமா டென்ஷனா சொல்றாங்க அஞ்சலி. "என்னம்மா இது? முத்தழகுக்கு நம்ம மருந்து கலந்தா கடைசியில அந்த மருந்து எனக்கு வந்து என் கர்ப்பப்பைக்கு பிரச்சனை ஆயிடுச்சம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அவங்க அம்மாட்ட சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. "எனக்கே தெரியலடி, இந்த பாண்டி இந்த சாப்பாட்ட உனக்கு குடுக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க ரெஜினா அஞ்சலி கிட்ட. ஸ்வேதா கேட்குறாங்க, "இப்ப முத்தழகு பரவாயில்லையா உடம்பு?" அப்படின்னு சொல்லிட்டு. "போலாமா வீட்டுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல வயிறு தான் ஒரு மாதிரி இருக்கு. அதான் சொன்னாங்கல்ல, நீங்க டெய்லி வாக்கிங் பண்ணணும். பண்ணாலே சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க. சரி கண்டிப்பா நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் தான் இருக்கேன்ல ஸ்வேதா, கண்டிப்பா நான் கூட இருந்து சூப்பரா பார்த்துப்பேன். டெய்லி கரெக்டான டைம் போய் வாக்கிங்லாம் கூட்டிட்டு போவேன்" அப்படின்னு பூமி சொல்றாரு. அத கேட்டோனே முத்தழகு சொல்றாங்க, "இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நான் வேற ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போறேனேங்க. வீட்டுக்கு போற நேரத்துல இப்படி ஆயிடுச்சே. அத்தை ஏதாவது பாவம் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "இதுல என்ன இருக்கு? மயக்கம்ன்றது தானா வரது. இதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ உன்னோட உடம்பு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. உனக்கு வாக்கிங் போகணும் அவ்வளோதானே" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "நான் அம்மா கிட்டலாம் பேசிக்கிறேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. நான் உன்னை கூட்டிட்டு போய் உங்க சித்தி வீட்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. சரிங்க நான் வரேன் போலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சித்தி வீட்டுக்கு போறாங்க. அப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க.
அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, முத்தழகு இனிமேல் வாக்கிங்லாம் போ, நல்லபடியாக நட, குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு முத்தழகு கிட்ட